காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஓகே, வாங்க அந்த ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறது மலேசியன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் இதோட ஃபுல் ரெசிபியும் உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வந்து நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். நான் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணுறேன், காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே அதை பச்சை மிளகாயோட விதையோடய ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து அரைப்பதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மேகி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட வாசனை போகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வந்து மசாலாவோட வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க நெத்திலி கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நெத்திலி கருவாடு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.